பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 4ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் சேஞ்சிங் 40 தாட்ஸ், 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மாற்றும் 40 குணங்கள் என்ற தலைப்பில் 4ஆம் ஆவியின் கனியாகிய நீடிய பொறுமையை குறித்துதான் இந்த நாளிலே நாம் தியானிக்க போகின்றோம். எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த அவசரமான உலகத்தில் பொறுமையாய் இருப்பது என்பது எல்லாருக்குமே கஷ்டமான ஒரு காரியமாகத்தான் தெரிகிறது. எந்த காரியமாக இருந்தாலும் அது உடனடியாக நடக்க வேண்டும், அன்றே நடக்க வேண்டும், வேகமாக செயல்பட வேண்டும் என்றுதான் எல்லோருமே ஆசைப்படுகின்றோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாய் இருக்க வேண்டுமானால் நமக்கு பொறுமை மிகவும் அவசியம். பொதுவாக பொறுமையாய் இருப்பவர்களை இந்த சமுதாயம் என்ன சொல்கிறது தெரியுமா? ஏமாளியாகவும் கோழையாகவும் முட்டாளாகவும் பார்க்கப்படுகிறார்கள். ஆனால் பொறுமையாய் இருப்பவர்கள் ஏமாளியோ கோழையோ அல்ல, அவைகள் மத்தியில்தான் அவர்களுடைய மதிப்பும் பலனும் கூடுகின்றது. எனக்கு அன்பானவர்களே, சூழ்நிலையை பார்க்கும்போது, பிரச்சனைகளை பார்க்கும்போது எவ்வளவுதான் நான் பொறுமையோடு இருப்பது என்று நீங்கள் கேட்கலாம். புரிந்து கொள்ளாத கணவரோடு, அனுசரித்து போகாத மனைவியோடு, சொல் பேச்சு கேட்காத பிள்ளைகளோடு எவ்வளவுதான் நான் கடுமையாக வேலை செய்தாலும் என் வீட்டில் ஒருவரும் என்னை புரிந்து கொள்வதில்லையே, நான் எப்படி பொறுமையோடு இருப்பது என்று நீங்கள் யோசிக்கலாம். நான் என்னுடைய அலுவலகத்தில் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் என்னுடைய மேலதிகாரி என்னிடத்தில் கடுமையாய் நடந்து கொள்கின்றார், நான் எப்படி பொறுமையாய் இருப்பது என்று நீங்கள் கேட்கின்றீர்களா? எனக்கு அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு தேவனால் அருளப்பட்டிருக்கின்ற கிருபைகளில் பொறுமையும் ஒன்று. ஆபிரகாம், யோசேப்பு, யோபு, தானியேல் போன்ற தேவ மனிதர்கள் யாவருமே தங்கள் வாழ்வில் பொறுமையோடு இருந்து தேவன் அருளிய ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் பெற்று கொண்டவர்கள்தான். விசுவாச வீரர்கள் அனைவரும் தங்களுடைய வாழ்க்கையில் பொறுமையை கடைபிடித்தவர்கள்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கடி சோதனை சூழும் போது பொறுமையோடு இருப்போம். பொறுமை ஒரு நாளும் தோற்று போகாது. பொறுமை என்பது கசப்பான மருந்தாகவே உள்ளது. ஆனால் அந்த கசப்பான மருந்தின் மூலம் நிச்சயமாக ஆரோக்கியம் உண்டு. பொதுவாக பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள், ஆக்க பொறுத்தவன் ஆற பொறுக்க மாட்டான் என்று சொல்வார்கள். நாம் ஒரு விதை விதைத்தால் அது பூத்து காய்த்து கனி கொடுக்கின்ற வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். அதுபோலதான் நாம் ஆகாரம் புசிக்க வேண்டுமானாலும் சமைத்து முடிக்கும் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும். வேகமாக சாப்பிடுவது வீண் வம்பைத்தான் வரவழைக்கும். சூடு ஆறுவதற்கு முன் நாம் கை வைத்தாலும் சூடுபட்டு அது விபரீதம் ஆகிவிடும். அதே போல பரீட்சை எழுதுகின்ற ஒரு மாணவன் பரீட்சை எழுதி முடித்ததும் ரிசல்ட் வரும் வரை காத்திருக்க வேண்டும். பின்பாக வேலை, திருமணம், குடும்பம், இப்படியாக காத்திருந்துதான் ஒவ்வொரு காரியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். காத்திருந்து நிதானமாக செயல்படாத காரியத்தில் ஒரு நாளும் நம்மால் ஜெயத்தை பார்க்கவே முடியாது. இன்றைய விஞ்ஞான உலகில் காத்திருப்பது என்பது, பொறுமையோடு இருப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாகிவிட்டது. எல்லாமே உடனடியாக நடக்க வேண்டும். எங்கே பார்த்தாலும் நாம் பார்க்கலாம், இன்ஸ்டன்ட் ஃபுட்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் என்று எல்லாமே துரிதமான காரியமாகிவிட்டது. காத்திருக்கின்ற பொறுமை யாரிடத்திலும் இன்று இல்லை. காத்திருப்பதற்கும் மக்கள் விரும்புகிறதில்லை. காத்திருக்கும் காலம் உண்மையாகவே பொன்னான ஒரு காலம்தான். நாம் காத்திருக்கும் காலத்தில்தான் தேவன் நமக்காக வைத்திருக்கும் காரியங்களை நிறைவேற்றுகின்றார். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் சொல்வார்கள், your waiting time is not a wasting time, it's God's preparation time. நாம் காத்திருக்கின்ற அந்த நேரம் வீணான ஒரு நேரம் அல்ல. தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற நன்மைகளை தேவன் ஆயத்தப்படுத்துகின்ற ஒரு நேரம். நாம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது
பல வேளைகளில் நம்முடைய பொறுமை சோதிக்கப்படுகின்றது. காரியங்கள் நடக்க தாமதமாகிற போது கர்த்தர் ஏன் அமைதியாயிருக்கிறார், ஏன் எனக்கு உடனே பதிலளிக்கவில்லை என்ற கேள்விகள் நமக்கு வரலாம். ஆனால் நம்முடைய தேவன் எதிலும் முந்தவும் மாட்டார், அதே நேரத்தில் அவர் எதிலும் பிந்தவும் மாட்டார். அவர் ஒவ்வொன்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடிப்பார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதற்கு நமக்கு நீடிய பொறுமை வேண்டும். ஆனால் அந்த நீடிய பொறுமை விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடும் ஜெபத்தோடும் இணைந்திருக்க வேண்டும். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் என்று பிரசங்கி சொல்கின்றார். எனக்கு அன்பானவர்களே, அநேக வேளைகளில் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற சிறிது கால தாமதமாகும் போது நாமும் கூட பொறுமையை இழந்து தேவனை குறை சொல்லுகிறவர்களாகி விடுகிறோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாக நமக்கு சொல்லுகிறது, இதோ பொறுமையாயிருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராயிருக்கிறாரே. மேலும் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை அவர் நிச்சயம் நிறைவேற்றுவார். அது மட்டுமல்ல, நம்முடைய பொறுமை கர்த்தரை நமக்காக பெரிய காரியங்களை செய்ய வைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆம், நம்முடைய பொறுமை உறவுகளை பலப்படுத்தும். நம்முடைய பொறுமையின் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்முடைய பொறுமை உங்களுக்கு மேன்மையை, கனத்தை கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, பொறுமை நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மையைத்தான் கொண்டு வரும். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் பொறுமையை குறித்து பல காரியங்களை கற்றுக்கொண்டோம். பொறுமை நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. பதறின காரியம் சிதறி போகும் என்று பெரியவர்கள் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதற்கு அர்த்தம், அவசரப்பட்டு செய்கின்ற எந்த ஒரு காரியமும் சரியாக இருக்காது. அதனால் எதை செய்தாலும் சிந்தித்து ஜெபித்து பொறுமையோடு செய்வோம். நிச்சயம் நாம் ஜெயத்தை பார்ப்போம். ஆம், இன்று நாம் அறிந்து கொண்ட கற்றுக்கொண்ட பொறுமையை குறித்த இந்த காரியங்களை மற்றவர்களும் அறிந்து கொள்ள கற்றுக்கொள்ள ஒரு சிறு ஊழியமாக ஏன் இந்த பதிவை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் செய்யக்கூடாது? மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், ஃபார்வர்ட் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. எனக்கு அன்பானவர்களே, பொறுமை கடலிலும் பெரிது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். பொறுமை மேன்மையை கொண்டு வரும். பொறுமை நன்மையை கொண்டு வரும். பொறுமை சமாதானத்தை, சந்தோஷத்தை, ஒற்றுமையை கொண்டு வரும். சாராள் பொறுமையை இழந்ததால்தான் தவறான ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு காரணமா அவைகள் மாறினது. சவுல் ராஜா பொறுமையை இழந்ததால்தான் தாவீதை தவறாக எண்ணினார். அதோட பிரதிபலன் அவரே தன் ராஜ்ய பாரத்தை இழந்து போனார். புதிய ஏற்பாட்டின் சவுல் பொறுமை இழந்து கிறிஸ்தவர்களை தவறாக எண்ணினபடினால்தான் அவர் கிறிஸ்தவர்களை கொலை செய்ய எத்தனைத்தார். காயின் பொறுமையை இழந்ததால்தான் தன் சகோதரனை கொலை செய்ய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆதலால் அன்பானவர்களே, பொறுமை இழந்தவர்கள் நஷ்டத்தை தான் பார்த்தார்கள், கஷ்டத்தை தான் பார்த்தார்கள், ஏமாற்றங்களை தான் பார்த்தார்கள். ஆதலால் பொறுமையோடு இருப்போம். மேன்மையை, நன்மையை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்வோமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் கருத்தில் வைக்கிறேன். தான் பொறுமை இழந்து அவசரப்பட்டு எடுத்த முடிவுகளை எண்ணி, அவசரப்பட்டு செய்த காரியங்களை எண்ணி வேதனையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு இருக்கிற அன்பானவர்களுடைய கருத்தில் நாங்கள் வைக்கிறோம். அப்பா, அப்பா, உமக்குள்ள இருந்த அதே நீடிய பொறுமை எங்களுக்கும் தாங்க.
சுவாமி. எதையும் அவசரப்பட்டு காரியங்களை செய்யாதபடி பொறுமையா நிதானித்து யோசித்து காரியங்களை செயல்பட, பொறுமையாக பேச, பொறுமையாக காரியங்களை செயல்பட, சிந்திக்க உதவி செய்யுங்க அப்பா. நாங்கள் பலவீனம் உள்ளவர்கள் தான், சாதாரண மனிதர்கள் தான். அவசரப்பட்டு சில காரியங்கள் தெரியாம செஞ்சிடறோம். ஆனாலும் எங்கள் பலவீனத்திலே உம்முடைய பலன் பரிபூர்ணமா விளங்குகிறது. இந்த நாளிலே பொறுமை இழந்ததால் துன்பத்தின் ஊடாக, கண்ணீர் ஊடாக இருக்கிற ஒவ்வொரு அன்பானவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, மனமிறங்கும் சுவாமி. அவசரப்பட்டு பேசின வார்த்தைகள், அவசரப்பட்டு செய்த காரியங்கள் நிமித்தம் இன்று கண்ணீரோடு வேதனையோடு இப்படி இது மாறும், இப்படி ஒரு தவறு நடக்கும், இப்படி ஒரு தீங்கு வரும், நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலன்னு கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் குறைவுள்ளவர்கள் நமக்கு தெரியும். எங்கள் குறைகளை நிறைவாக்குறவர் என்று ஒரு விஷயம் நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அந்த சீர்பட வேண்டிய காரியங்களை சீர்படுத்துங்க, பலப்படுத்த வேண்டிய காரியங்களை பலப்படுத்துங்க, மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுங்க அப்பா. நீ சொன்னி, நான் தேற்ற வேண்டிய காரியத்தை தேற்றுவேன், நீக்க வேண்டிய காரியங்களை நீக்குவேன், உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய காரியங்களை மாற்றுவேன், கட்ட வேண்டிய காரியங்களை உன் வாழ்க்கையை கட்டுவேன் என்று சொன்னீரப்பா. இந்த நாளிலே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருட வாழ்க்கையை சீர்படுத்துங்க, அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துங்க, அவருடைய வாழ்க்கையை கனப்படுத்துங்க. அவர்கள் வடித்த கண்ணீருக்கு ஈடாக சந்தோஷமான நாட்களை, மனமகிழ்ச்சியான நாட்களை காண கேட்க கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் எடுக்கிறீங்க ஜீவனல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.